உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் புலவர் நவமணி சண்முகவேல் பணிவான வணக்கம். இன்றைய பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், ஒரு மனிதன் எந்த மாதிரி கட்டடத்தில் எந்த மாதிரி வீட்டில் இருந்தால் அவனுக்கு இதய நோய் ஆரம்பம் எப்போ அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு வீட்டை 9 சமபாகங்களாக போடணும். ஒரு வீடு என்பது பிரிக்கின்ற பொழுது அது எவ்வளவு நீளம் வைக்கிறீங்க, எவ்வளவு அகலம் வைக்கிறீங்கன்னு நல்ல பிரச்சனை. ஆனா 9 சமபாகங்களாக போடணும். அப்படி போடுகின்ற போது நன்றாக கவனியுங்கள். இந்த அக்னி பாகம் நீண்டிருக்கிறது. இங்கே நன்றாக கவனிங்க மாணவர்கள், எல்லாரும் கவனிங்க. ஆக இது ப்ரொஜெக்ஷன் ஆயிருக்கு. இங்க இருந்து இப்படி கட்டடம் கவனிங்க. இப்படி அக்னி பாகம் கிழக்கு நோக்கி ப்ரொஜெக்ஷன், அதாவது இழுவை சொல்லுவாங்க தமிழில், அது வரக்கூடாது. அப்படி வந்தால் அவனுடைய இரத்த நாளங்கள் சீராக இருக்காது. பேச்சிலே படபடப்பு, செயலிலே படபடப்பு இருக்கும். அடுத்து பாருங்க, முதலிலே கிழக்கே போட்டேன், இப்ப பாருங்க தெற்கு நோக்கி இருக்கு. ஒரு வீட்டில் இப்படி கட்டடம் இருந்தால், இந்த கிழக்கு பகுதி நீண்டிருந்தால் என்ன பலன் என்று சொன்னோன்னு அதே பலன் தான் ஏற்படும். அந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னா எதுலையுமே படபடப்பா இருப்பாங்க, படபடன்னு பேசுவாங்க, பிறர் கோவப்படும்படி பேசுவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. எதிலும் டென்ஷன், எங்கும் டென்ஷன். அப்ப இந்த டென்ஷன், இந்த படபடப்பு அவங்களுக்கு இதய நோயை உண்டு பண்ண வழிவிடுகிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த பக்கம் ப்ரொஜெக்ஷன் ஆனாலோ, இந்த பக்கம் ப்ரொஜெக்ஷன் இழுவை இருந்தா, இந்த பாருங்க இழுவையா இருக்கு பாருங்க, இந்த கட்டடம் இப்படி செவர் வந்து இப்படி வந்து இப்படி வந்து இழுவையா இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க படபடப்பு இருக்கும். இந்த ஆக்சிடென்ட் ஆகுறதெல்லாம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பைக்கில் போயிட்டே இருப்பாங்க, வேற சிந்தனை வரும், டென்ஷன் வரும், யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, திட்டிகிட்டு இருப்பாங்க, எதிர்த்தாப்புல வர்றதை கவனிக்க மாட்டாங்க. விபத்து நடக்கிற இடம் இப்படி இருந்தால் வரும். ஆக முதல்ல இதய நோய் வருவதற்கு கதவை திறந்து விடுகிற வழி, முதல் வழி இதுதான். அதற்கடுத்து இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த இடம் பாருங்க கட்டாயிருச்சு. ஈசானம் இந்த இடத்துல இல்லை அந்த வீட்டில். அதாவது இந்த செவர் இப்படியே வந்து இங்க வந்து நிக்குது, நின்று கரெக்டா இப்படி வந்திருக்கு. இந்த இடத்துல செவர் வந்து அட்ஜாயின் பண்ணணும், பண்ணல. அதாவது இந்த இடத்துல எப்படி 90 டிகிரி இருக்குதோ, இந்த இடத்துல எப்படி 90 டிகிரி இருக்கோ, இந்த இடத்துல எப்படி 90 டிகிரி இருக்கோ, அது மாதிரி இந்த இடத்துல இருக்கணும். தமிழ்ல சொன்னோம்னா மூலமட்டம். அப்ப அக்னி பாகமும் கெட்டு ஈசானியும் இந்த பாகம் மாதிரி வெட்டுப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவர் மருத்துவமனையில் இதய நோயில் படுப்பார். இதய நோய் பாதிப்பு வரும். எனவே ஒரு மனிதனுக்கு இதய நோய் வர வேண்டும் என்றால், அக்னி கெட்டால் முதல் படபடப்பு, மன அழுத்தங்கள் உண்டாகும். அந்த மன அழுத்தங்களே இந்த ஈசானியமும் கெட்டால் அந்த மன அழுத்தம் அவர்களுக்கு இதய நோயாக மாறும் என்று கூறி, அன்பான நேயர்களுக்கு வாழ்த்து சொல்லி, அன்னை வராகியும் உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்கி உங்களிடமிருந்து
இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.